காலேஜ் பஸ் கிளம்புவதாய் ஹார்ன் அடிக்க மாதனி எழுந்தாள். ஆழ்ந்த யோசனையாய் நின்றவள் அவனிடம், ஏன் சுந்தர், கர்ச்சீஃப் கொடுத்தா ரிலேஷன்ஷிப் நிலைக்காதுன்னு சொல்கிறதெல்லாம் மூட நம்பிக்கை தானே என்றாள் கேள்வியாய். பதில் சொல்லாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்த சுந்தர் கை நீட்டினான். தா என்பதாய். இந்த சின்ன கர்ச்சீஃபா நம்மளை பிரிச்சிட போகிறது என்று கூறிக்கொண்டே அவனிடம் கொடுத்தாள். இந்தா, பத்திரமா வச்சுக்கோ. புன்னகைத்தவள் பாய் என்று கூறி பஸ்ஸை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்து திரும்பி பார்த்தாள். அவன் அண்ணாந்து மரக்கிளைகளையும் இலைகளையும் பொதுவாய் பார்த்து கொண்டிருந்தான். கையில் அவளது கர்ச்சீஃப் பிடித்தபடி. இனிமே சுந்தர் உடம்புல சுவாசத்துல ஃபுல்லா மாதனியோட வாசனை தான். அவன் சொன்னது நினைவுக்கு வந்தது. உள்ளத்தை ஏதோ பிசைவது மாதிரி இருந்தது. தான் பனிக்கட்டியாய் உருகுவது போல் இருந்தது. தன் மடியில் வைத்திருந்த பேக்கை இறுக்கி கொண்டாள். சுந்தரை நாளைக்கு பார்ப்போம்ல. ஏக்கமும் சந்தோஷமும் கலந்ததாய் உணர்ந்தாள். கண் மூடிக்கொண்டாள். மனது அவனை நினைத்து தவிக்கத் தொடங்கியது.